நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமை தேர்த்து உயிரான இறைவனை கலந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமை தேர்த்து உயிரான இறைவனை கலந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களை கல்லுறவே மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களை கல்லுறவே மகிழ வாருங்களே. அன்புடையர், இணைந்து பயணிக்கும் அன்பியமாக திரு அவையை வழிநடத்தக்கூடிய பெந்தகோஸ் பெருவிழா என சிறப்பிக்க திரு சமூகமாய் ஒன்று கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பாசத்தோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். தூய ஆவியாரின் திருவிழாவை அன்னையாம் திரு அவை தனது திரு அவையின் பிறப்பு பெருநாளாக கொண்டாடி மகிழ்கின்றது. உடைந்து சிதைந்து கிடந்த திருத்துதர்களை ஒன்றிணைத்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய கருவிகளாக உருவாக்கியவர் தூய ஆவியாரே. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. ஆம், நற்கருணை விருந்தில் நாம் பங்கேற்கின்ற போது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆழப்படுத்துகின்றது. நமக்கும் பிற மனிதருக்கும் உள்ள உறவுகள் வளர்ச்சி அடைகின்றன, உறுதியடைகின்றன. இதனோடு நம்முடைய ஆன்மாவிற்கும் உறுதி கிடைக்கின்றது. இத்தகைய உறவு வாழ்வில் வளர நற்கருணை திருவிருந்தில் முதல் முறையாக இன்று பங்கேற்கும் எங்களையே முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம். மேலும் கடவுளுடைய ஆற்றலில் பக்தியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் என்றும் கடவுளுக்குரிய சாட்சிகளாய் வாழ எங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கவும். மேலும் இன்றைய தினத்தில் கடவுளின் ஆசியை நமக்கு முழுமைப்படுத்த வருகை தந்துள்ள இசையின் இனிய மூவேந்தர் பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் பணி வாழ்வுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தூய ஆவியின் ஆற்றல் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே குடும்பமாய், ஒரே ஆலயமாய், ஒரே திருச்சபையாய், ஆவிக்குரிய ஆலயங்களாய் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். தெய்வீக திருப்பலியில் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியை நாம் கடவுளுடைய ஆசிரியின் வழியாகவும் கடவுளுடைய தெய்வீக பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்ற தூய ஆவியின் ஆற்றல் நம் ஒவ்வொரு மத்தியிலும் அசைவாட வேண்டி இந்நாள் வரை பெற்றுக்கொண்ட எல்லாவித நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். மேலும் இன்றைய தினத்தில் ஐடி இன்டர்நேஷனல் ஸ்கூல் நன்றி பலியாக பிரான்சிஸ் சேவியர், ஸ்டெல்லா சேவியர் தங்களுடைய 50வது திருமண நாளை சிறப்பிக்கின்ற வேளையில் கடவுளை ஆசிர் வேண்டி நல்ல உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் ரிஷானா, யோனிட்டா மற்றும் ஜெரும் டெக்னாலஜி கடவுளுடைய ஆசிரியர்கள் இந்த வாழ்வும் இவர்களுடைய தொழிலும் நல்ல முறையில் நடைபெற ஒப்புக் கொடுக்கிறார்கள். வேண்டுதல் பலியாக லியோ, மேரி, ஜோசப் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப், பிரியதர்ஷினி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லாவது நன்மைகளுக்கு இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் நம்மோடு வாழ்ந்து மறித்த ஞான பிரகாசம், சாந்தகுமாரி, ஜோஸ்பின், ஜெயச்சந்திரன், பால்ராஜ், பிரமீலா, இசபெல்லா, ராபின்சன், அவோலோன், சூசை, ஜேசம்மாள், ரஃபேல் இந்த ஆன்மாக்களுக்காகவும், ஆர் சந்திரசேகர் 7ஆம் ஆண்டு நினைவு, ஆக்னஸ் 11ஆம் ஆண்டு நினைவு,
அல்போன்ஸ் பெர்னாண்டோ அவர்களுடைய 27வது ஆண்டு நினைவு, பிச்சம்மாள் 19வது நினைவு, சின்னப்பராஜ் மற்றும் திரேசாம்மாள் இந்த ஆன்மாக்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய பிள்ளைகள் 22 பேர் கடவுளுடைய வல்லமையின் ஆசிரை அவருடைய தெய்வீக உடலையும் இரத்தத்தையும் வாங்க இருக்கின்ற யூனிடாயஸ் டங்ஸ்டன், தன்ஷிகா, ஆண்ட்ரியா, ஆட்லின் ஸ்டான்சி, ஜெனிட்டா மேரி, ரிஷோனா டங்ஸ்டன், ஆக்ஸ்லின் ஜனியா, வினிஷா கிறிஸ்டி, நோயலா வின்சன், கிரேசி ரொஜி, ஜோஸ்பின் மரியா, ரியானா மரிய சூசன், எரிக் திமோத்தி, ஷான் மைக்கேல், கெவின் பிரின்ஸ், எரிக் இமானுவேல், ஜெரோம் தாமஸ், ஃபெபியன் ஜி சந்தோஷ், நவீன் ஜி சந்தோஷ், சலோமி வின்சி, வினோஷியா சகாய், ஆட்லின் மரிய கிரிட்டா. இந்த பிள்ளைகள் கடவுளுடைய முதல் ஆசிர்வாதம் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கின்ற வேளையில் நாம் அனைவரும் இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளை நமக்கு வழிநடத்தவும் ஆசிர் தரவும் வந்துள்ள நம்முடைய மேதகு பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் பணி வாழ்வுக்காகவும் ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை இணைத்து இந்த தெய்வீக பலியில் நாம் இணைவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களே, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நம்ம தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாரும்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்திய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றே. இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலியர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை எடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 104. நீங்கள் பாட வேண்டிய பதில். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் விளைபாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் படைப்புகளால் நிறைந்துள்ளன. பல்லவி. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 3-7 மற்றும் 12 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லா இடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும்
ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை திருவசனங்கள் 19 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உமக்கு புகழ். பங்கு தந்தை சுரேஷ் அவர்களுக்கும் புதிய பங்கு தந்தை பேர் என்ன? வில்ஃப்ரெட் தந்தை அவர்களுக்கும் இன்னொரு தந்தை வந்திருக்கிறார். இன்னொரு தந்தை யாரும் வந்துக்கிறார்? இல்லையா? அஜிதா. நல்ல நல்ல பேர். எங்கள் பெற்றோர்கள் அந்த மாதிரி பேரெல்லாம் கொடுக்கல. சின்னப்பன் என் பேர் சின்னப்பன். சிம்பிளாக முடிச்சிட்டார். தந்தையர்களுக்கு பங்கு பேரவை தலைவர்கள், அன்பை தலைவர்கள், இசை வாசிப்பவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய எடுப்பிலேயே வாழ்த்துக்கள். பாடல் குழு முறைப்படி வாசிக்கிறார்கள். நான் போகிற இடங்களில் சில பேர் பயப்படுவாங்க, சின்ன பாண்டவர் என்ன சொல்ல போகிறேன், என்ன பண்ணுறது, நான் இருக்கிறத உண்மையாக சொல்லிடணும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உள்ளதே உள்ளபடியே சொல்லிவிட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இசையை பற்றி எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. இந்த அறிவு மட்டுமல்ல, இந்த அறிவும் உண்டு. மாதா டிவியில் அடிப்படை என் பாட்டெல்லாம் கேட்குறீங்க. பாடுவதற்கும் சொல்லுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு ஆற்றலை ஆண்டவர் எனக்கு அருளி உள்ளார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கோயர், தமிழ் கோயர் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறது. கைதட்டு. ஆனால் என்ன செய்யணும், அந்த கேசேவில் இருக்க தபலாவை பேடு
அதை நிறுத்திட்டு ஒரு தபலா வாசிக்கிற மாதிரி இருந்தால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் எல்லாருமே பாடுறீங்க. சில பங்கில் போனால் வாயே திறக்க மாட்டார், பூசு முடிஞ்சவொன்னே தான் வாய் திறப்பான். நீங்கள் எல்லோரும் பக்தியோடு பாடுகிறீர்கள். அதற்கு தக்கவாறு இசை கருவிகள் வாசிக்கப்படுகின்றன. சிங்கிளாக வாசிக்கக்கூடாது, எப்போ காட்ஸில் தான் போகணும். சின்ன பிள்ளைங்களாம் எவ்வளோ நீங்கள் அருமையாக பயமில்லாமல் வாசிக்கிறத இப்போ நல்லா பார்க்க முடியுது. ஆனால் அநேக இடத்துக்கு போயிட்டு வரேன் இல்லையா, வெளிநாட்டு கூட போயிட்டு வரோம். பல மொழி, இட்டாலியன், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, இது போல இடங்கள்லாம் பார்க்கும்போது அங்கே எல்லாமே பாடுவாங்க. யாரும் மௌனமாக உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பெரியவர்களும் பாடுவார்கள், சிறுவர்களும் பாடுவார்கள். அவ்வளோ அழகாக இருக்கு கேட்குறது. நம்ம நாட்டில் கொஞ்சம் இது கொஞ்சம் குறைவு. பாடல் குழுவினரே பாடி விடுவார்கள். நம்ம கோயில் சொல்ல நீங்கள் எல்லாரும் பாட வைக்கிறீங்க, எல்லாம் நல்லா பாடுறீங்க. ஆகவே என்னுடைய பாராட்டை தெரிவித்து விட்டேன். பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. அழகான தமிழ் திருப்பலி போல் இருக்கிறது. அதே போல் ஆங்கில திருப்பலிக்கு வரும்போதும் அது ஆங்கிலத்திலே புலமையோடு, ஒரு சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் பூசிக்கு வருவான். எதுக்கு? அது பேன் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறாங்க. அது நீ இங்கிலீஷ் பூசைக்கு வந்தால் இங்கிலீஷில் நல்லா ஜெபிக்கணும், நல்லா பாடணும், இல்லைன்னா இங்கிலீஷ் பூசைக்கு வரக்கூடாது. ஆகவே திருவழிபாட்டின் எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு நீங்கள் பாடுவதையும் ஜெபிப்பதையும் பார்க்கின்ற பொழுது எனக்கெல்லாம் இதுதான் மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் என்ன சாப்பிட்ற மகிழ்ச்சியா? சின்ன வயசில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா கிடைக்கல. இப்போ அங்கேயும் கொஞ்சம் கிடைக்குது, சாப்பிட முடியல. அது சாப்பிட்றதெல்லாம் பிஷப்புக்கு மகிழ்ச்சி இல்லை. திருவழிபாடு தான் ஒரு பிஷப்புக்கு சாப்பாடு. நீங்களாம் ஜபிக்கிறதையும் பாடுறதையும் பார்க்கும்போது அதுதான் எனக்கு நல்ல அழகான ஸ்நாக்கு, டிஃபன். நல்லா ரொம்ப ரொம்ப அருமையாக, ரொம்ப இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் நடுவில் நான் வாரி விட்றாதீங்க. எல்லோரும் பாடணும். சில பேர் மற்றவங்களுக்கு வாடகை விட்டு உக்காந்துருப்பான். அருமையான கோயிலுக்கு வர, எதுக்கு வர? எவ்வளோ பேசுகிற வெளியே, எவ்வளோ ஆர்கியூ பண்ணுற வெளியே, கோயிலில் பண்ணு, ஆண்டவர்கிட்ட பண்ணு, ஆசீர்வதிப்பான். புதுநன்மை பிள்ளைங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? ராத்திரிக்கெல்லாம் உங்களுக்கு தூக்கம் இருந்திருக்காது, அதனால் கேட்குறேன். உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னே பெரியவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னே இன்றைய வழிபாட்டிலிருந்து ஒரே ஒரு கருத்து, அது யாரும் சொல்ல மாட்டாங்க, சின்ன பாண்டவன் நான் தான் சொல்லுவேன். என்ன தெரியுமா? முதல் வாசகத்தில் கலிலேயர்கள்னா ராயப்பர் என்ன டிஸ்ட்ரிக்ட்டு? கலிலேயா. என்ன டிஸ்ட்ரிக்ட்டு? ஆண்டவர் அந்த காலத்து இப்போ கூட 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஜுடேயா, அங்கே தான் இஸ்ராயல் தலைவர்லாம் உட்காந்துருப்பார். ஜெருசலேம் பக்கத்தில் ஜுடேயா, நடுவில் சமாரியா, கீழே கலிலேயா. நம்ம ஆண்டவருடைய டிஸ்ட்ரிக்ட்டு. மாதா சூசியப்பர், ஆண்டவர், ராயப்பர், அருளப்பர், இவங்க டிஸ்ட்ரிக்ட் தான். என்ன டிஸ்ட்ரிக்ட்டு? கலிலேயா. இவங்க தான் முதல்ல பிரசங்கம் வைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே முதல் பிரசங்கம் இந்த கலிலேயர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, ஆண்டவரும் கலிலேயர் தான், அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர் தான். சில பேருக்கு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு என்னன்னு தெரியாது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டு, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லாம் தெரியுமில்ல? அங்கே தான் இருந்து வரீங்க. மெட்ராஸில் வந்தோன்னு எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் கலிலேயா டிஸ்ட்ரிக்ட். கலிலேயா டிஸ்ட்ரிக்ட்னா அது சோஷியாலஜி பிரகாரம் இறங்கிட்டோம்னா அது ஒரு மணி நேரம் பிரசங்கம் வைப்பான் கலிலேயாவை பற்றியே. அது விடு. கலிலேயர்கள் அவங்க பிரசங்கம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாஷையில் வச்சுருப்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவங்க பிரசங்கம் வச்சுருப்பாங்க. ஆனால்
முன்னால் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அவ்வளவா இல்லை. என் கலிலேயிருந்து அங்கே எருசலேமுக்கு போகிறதுனா ரொம்ப கஷ்டம். எருசலேமில் தான் பிரசங்கம் நடக்குது. முதல் பிரசங்கம் எருசலேமில் தான் நடக்குது. அங்கே படித்தவங்க, சட்டம் வல்லுநர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், அப்படி இப்படி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உண்டு. பிறகு பல இடத்திலிருந்து அது ஒரு ஆஃபீஸு சென்டராக இருக்கிறதுனால, இப்போ மெட்ராஸ் மாதிரி யூதயா வந்து ஒரு ஆஃபீஸு சென்டராக இருக்கிறதுனால நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருந்தாங்க. இப்போ மெட்ராஸ்லேருந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருப்பாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறான். ஆந்திராவில் இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க, வட இந்தியாவில் இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இருங்க, வாங்க, சந்தோஷமாக வாங்க. தமிழகம் ஒரு தாய்களுக்கெல்லாம் தாய் போல, மொழி மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பண்பாடு, எல்லோரையும் வரவேற்கின்ற பண்பாடு. ஆகவே ராயபுர் பிரசங்கம் வைக்கிறார். ராயபுர் யார்? எந்த டிஸ்ட்ரிக்டு? கலிலேயா. எந்த டிஸ்ட்ரிக்டு? கொஞ்சமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்க, சும்மா இருந்தால் எப்படியே மத்தியானம் நல்லா சாப்பாடுலாம் ரெடி ஆகிருக்குல்ல. சாதாரண டிஸ்ட்ரிக்டால் தான் ராயப்பர். இயேசுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான். முட்டாளுகள்னு சொல்ல மாட்டேன், இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, விவரம் தெரியாதவங்க, ரெண்டும் கலிலேயர்கள் தான். ராயப்பர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், தெரியாதவர். அதே போல் அருளப்பர், சீமோன், மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் நடுத்தரமான. இவங்க தான் பிரசங்கம் வைக்கிறாங்க. அதில் சிறப்பான பிரசங்கம் வச்சவர் யாருன்னாக்கா, முதல் பிரசங்கம் வச்சவர் யார்? உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் பைபிள் கிளாஸ் வைக்கல, வருஷத்தில் 2-3 நாள் வைக்கணும். ராயப்பர் கலிலேயர், பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர். அது வேற ரேஞ்சில் நீங்கள் பார்க்கணும். ரைட். ராயப்பருடைய டிகிரி என்ன? எம்ஏ, எம்எஸ்சி, இந்த டாக்டரேட்டு, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ராயப்பருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போனாருன்னு கூட பைபிளில் இல்லை. ராயப்பர் இவ்வளோ 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன், 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன் கூட ஒன்றும் கிடையாது. அது ஆண்டவரோடு இருந்ததுனாலே அருள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுனாலே அருள். பேசுகின்றவர்கள் கலிலேயர்கள். கலிலேயர்கள் படிப்பிலும் மற்ற துறையிலும் மிக பின்தங்கியவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். இவங்க தான் பிரசங்கம் வைக்கிறாங்க. முன்னால் இருந்த ஆடியன்ஸ்லாம் யாருன்னா, ஜெருசலேமில் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லேருந்து வந்தவங்க. அது ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இல்லையா? இப்போ டெல்லி எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரும் வருவாங்க. அதே போல் எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அது, இந்த பிரசங்கம் வைக்கிறவனுங்க அந்த கலிலேயா டிஸ்ட்ரிக்ட் தானே, இந்த பீட்டர் கீட்டர் நாவல் அந்த ஆள் தானே? ஆமாம், இயேசுநாதருடைய சீடர்கள் தானே. அவங்க கொஞ்சம் பயப்படுறவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், படிக்காதவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன இவனுக்கு அப்படி பேசுகிறாருங்க, நம்மெல்லாம் மலைச்சு போயிட்டோமே. ஆட்டா 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 ஆடிவிட்டான், எல்லாம் ஆடிட்டான். காரணம், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். அதுதான் கேடு. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளே புகுந்து அவருடைய வாய் வாயிலாக, அவருடைய வார்த்தை வாயிலாக, அவருடைய ஆற்றலின் வாயிலாக எல்லா பண்பாடு, எல்லா மொழி, எல்லா கல்வியும் தாண்டி அதற்கு மேலாக பேசக்கூடிய ஒரு வன்மையை பெற்றுக்கொண்டார்கள் அப்போஸ்தலர்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு விழா, அதை பற்றி நிறைய பேசலாம். எங்கெங்கேயோ போவேன், எங்கெங்கேயோ வருவேன், என் கூட நீங்கள் வரணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே ஆற்றல்களுக்கெல்லாம் ஆற்றல் வந்துவிடும், அழகுக்கெல்லாம் அழகெல்லாம் வந்துவிடும், எல்லா விதமான துணிவும் வந்துவிடும். அந்த துணிவு பெற்றவர்கள் தான். அதே சமயத்தில் இதோட ஒன்று கோர்வையாக சொல்லிடணும். கிறிஸ்துவ திருமறை என்பது கலிலேயர்களுக்கு மட்டுமல்ல, சமாரியர்களுக்கோ யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து இறைவனிடம் ஒப்படைக்கின்ற ஒரு அழகிய ஒரு இயக்கம். அதான் கிறிஸ்துவ திருமறை. அதே போல் இந்து சமயத்தை பற்றி பேசும்போதும் பேசுவேன். நான் இந்து சமயத்தை பற்றி நல்லா படிச்சிருக்கேன்.
அதிலும் அப்படிப்பட்ட ஆற்றல்கள் இல்லாமல் இல்லை, நிறையவே இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலும் மக்களை இறைவனுக்கு கொண்டு போகின்ற சக்திகளும் பாரம்பரியங்களும் இருக்கின்றன என்பது 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் எடுத்து கூறுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த கலிலேயர்களுக்குள்ளே சேர்ந்துருவோம். நாமெல்லாம் ஒரு கலிலேயர்கள் மாதிரி, ஒரு விதத்தில் ஒரு சிறுபான்மையோர் அப்படின்னு வச்சிங்களேன். மற்றவர்கள் நினைத்தாலும் நாம் சிறுபான்மையோராக இருந்தாலும் இருப்போம். உலகம் முடிகிற வரைக்கும் நாம் சிறுபான்மையோராக தான் இருப்போம், இருந்துட்டு போகிறோம். இருந்தாலும் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியான் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார். அவருடைய குடைகள், அவருடைய வரங்கள், அவருடைய கனிகள், இவைகளெல்லாம் நாம் படித்து உறுதி பூசல் பெற்றவர்கள். அந்த ஆவியானவர் ஆற்றலில் நாம் வாழ்வதனாலே நாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம், எப்படிலாம் இருக்கிறோம், நமக்கு என்னென்ன ஒரு தகுதி இருக்கிறது என்பதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். இங்கிலீஷ் நான் கரெக்டாக சொல்கிறீங்களே? நான் தமிழில் சொல்லலான்னு தமிழ் சொல்ல மாட்டேன்னு இருப்பேன். இங்கிலீஷ் நல்லா சொல்கிறீங்களாப்பா? நீங்கள் புதுநாள் பார்க்க போகிறீங்களா? எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எழுந்து நில்லுன்னா பக்கத்தில் ஏன்டா பார்க்குற? நீ எழுந்து நில்ல. உட்காரு. பெண்களில் ஒரு கேள்வி, ஆண் பிள்ளைகள் ஒரு கேள்வி. இங்கே வந்து தான் பதில் சொல்லணும். பரிசு ஒரு லாரி நிறைய கொண்டாந்துருக்கிறேன், அது இன்னும் இறக்கலை. நீ சரியாக பதில் சொல்லனா டக்குன்னு அந்த பக்கத்து பங்குக்கு போயிடும். ஆண்களில் ஒருவர், பெண்களில் ஒருவர். இங்கே வந்து மைக்கிட்ட நில்லு, வந்தவொடனே சின்ன கேள்வியாக கேட்பேன். சொல்லிவிட்டேன்னா பூச முடிந்தவனுக்கு பரிசு வழங்கப்படும். யாராவது ஒருத்தர் எழுந்துவாங்க. உங்களில் ஒருத்தர், உங்களில் ஒருத்தர். வா. அப்பா, அந்த ஒரு பிள்ளைக்கு தாண்டா தைரியமே வந்தது. வாய் தரக்கூடாது. சில பேர் இங்கே கேட்கும்போது அங்கே வாய் தரும். கிளாஸில் நான் வாத்தியாரம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும். இயேசு நற்கருணையை எப்பொழுது ஏற்படுத்தினார்? இயேசு தமது இறுதி இரவு உணவின் போது நற்கருணையை ஏற்படுத்தினார். சரி, அதை எப்படி ஏற்படுத்தினார்? சும்மா ஏற்படுத்திட்டாரா? அப்படின்னு எப்படி ஏற்படுத்தினாரு சொல்லு. தெரியும். எப்படி ஏற்படுத்தினாரு? நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டா, அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சரியான விடை. இப்போ பெண்கள்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கூட தான் தெரியும். வரலையே, தைரியம் இல்லை. வெரி குட், கோ. தம்பி, அவங்கள்ட்ட ஒரு கேட்டு அது அவுட்டா? நீங்கள் யாரும் வரலையா? சுலபமா கேட்க போற. சாம்பாருக்கு எந்த புளி வைக்கணும்? தமிழ்நாட்டு புளியா, தமிழ்நாட்டு புளியா, கேரளா குடம்புளியா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதான் தான் கேட்பேன். வேற என்ன கேட்டு போறேன் நான்? ஒரு தரம், ஒரு சான்ஸ், 2 சான்ஸ், 3வது சான்ஸ், நோ, கான், ஃபினிஷ். இன்னொரு கேர்ள் வந்துரு. கேர்ள்ஸ் இன்னொருத்தர் உதங்க. நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன தெரியுமா இருந்தா, நீ போடியே, நீ அழிச்சுவா. யாரா ஒருத்தர் வா. நீ இப்பதான் நான் சொல்றத அப்படியே சொல்ற, நீ போடின்னு சொல்ற, நல்லா தெரியும். சரி, உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். இயேசு தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொடுத்தாரு. எல்லோரும் விசுவசிக்கிறீர்களா?
உங்களுக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இன்றைக்கு உங்களுக்கு பொது நன்மை வழங்கப்படும். எல்லாம் கைதட்டுங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாச அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமையால் இருந்து பிறந்தார். போந்து பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரின்று உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகள். உங்கள் பதில்: எல்லாம் வல்ல எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிறைவா, எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்ற மகிழ்வின் செய்தியை நற்செய்தியாக எங்களுக்கு வழங்கக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவரத்தார் செல்லும் இடமெல்லாம் தூய ஆவியாரின் துணையோடு பயணிக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் பணிவாழ்வுக்காகவும் சிறப்பாக திருப்பலின் வழியே அவர்கள் இறைவார்த்தையையும் நற்கருணை உணவையும் பெற்று உலகிற்கு நற்செய்தி அறிவிக்கும் சாட்சிகளாக திகழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை வழிநடத்தக்கூடிய நாட்டு தலைவர்கள் தூய ஆவியாரால் வழங்கக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் கொடைகளாக கொண்டு தூய ஆவியாரின் கனிகளான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பரிவு என்ற பண்புகளால் தொடர்ந்து வழிநடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, திருமுழுக்கின் வழியாக நற்செய்தி பணியாளர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திரு அவையின் கடமைகளையும் தேவைகளையும் உணர்ந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்காய் பரிந்து பேசும் இயேசுவே, எம் பங்கு மக்கள் அனைவரும் நீர் பரிசளித்த தூய ஆவியாரின் துணை கொண்டு இறையரசை அறிவிக்கும் கடமையையும் உமது சாட்சிகளாய் உலகில் திகழ்ந்திட வேண்டிய அருள் வளங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்
தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கரங்களை கூப்பி கண்களை மூடி ஒரு மீசை வேண்டிக் கொள்வோம். இந்த புனிதமான பெந்தகோஸ்து பெருவிழா திருநாளிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியினுடைய வல்லமையை நினைவு கூறுவோம். அதே ஆவியால் இயக்கப்படவும் அதே ஆவியால் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவும் வரம் கேட்போம். புதன்மையை முதல் முறையாக இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கிற பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் தூய ஆவியால் இயக்கப்பட ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ வாழ்நாள் முழுவதும் நம் ஆண்டவருக்கு சொந்தம் என்ற நம்பிக்கையில் வளர வரம் கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யாத்தந்தார் நீரானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன்னங்கள் மாறாது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே.
காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எங்களை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எங்களை இப்போதே. ஆண்டவரே, உன் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியாரி பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி ஒரு நன்றி நிகழ்ச்சி. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வா. திருப்பலியே ஒரு நன்றி நிகழ்ச்சி தான். இந்த நன்றி நிகழ்ச்சியிலே ஒரு நன்றி பாடல் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் தொடர் கீதம் என்று சொல்வது. இங்கிலீஷில் ப்ரெஃபேஸ். இங்கிலீஷ் மாஸுக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, நம்முடைய நன்றி உணர்வுகளெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு கீதம் அது. அதை இன்று 2 பெருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம். பெந்தகோஸ்ட் என்கிற 50ஆம் நாளின் சிறப்பு பரிசுத்த ஆவியினுடைய விழா. பெந்தகோஸ்ட்னா 50ன்னு அர்த்தம். 50 நாளுக்கு, உயிர்த்த நாளுக்கு பிறகு 50 நாள் பொறுத்து கொண்டாடுகிற விழாவுக்கு பெந்தகோஸ்ட், தூய ஆவியானவரின் விழா. நற்கருணை விழா. நீங்கள் புது நன்மை வாங்கிறதுனால நற்கருணை விழா. ஒவ்வொரு திருப்பலியும் நற்கருணை விழா தான். இது இரட்டிப்பு மும்மடங்கு மகிழ்ச்சிகரமான ஒன்று. அப்படிதான் ஃபீல் பண்ணோம். ஆக அந்த மகிழ்ச்சிகரமான கீதத்தை 3 ராகங்களிலே பாடி அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். முதல்ல மோகன ராகம். மோகன ராகம்னா மகிழ்ச்சின்னு தான் அர்த்தம். கர்நாடிக் மியூசிக்கில் படிச்சுன்னா தெரியும். மோகனம்னா மகிழ்ச்சி. 2வது ஆனந்த பைரவி ராகம். மகிழ்ச்சியின் அடுத்த கட்டம். ஆனந்தம்னாக்கா மகிழ்ச்சி, பைரவினா பொழிவு. மகிழ்ச்சியின் பொழிவு தான் ஆனந்த பைரவி ராகம். சினிமாவிலே நிறைய ஆனந்த பைரவி ராகம்லாம் வரும். நீ என்ன கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. கடைசியாக சிவரஞ்சினி ராகத்தில் பாடுவார். சிவரஞ்சினி ராகம்னா ஒரு பரவச நிலை, அதான் சிவரஞ்சினி ராகம். இந்த 3 ராகத்திலையும் பாடி நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கும் உங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் சார்பாக நன்றி நிகழ்ச்சி அதை பாடுவோம். கிட்டு கிட்டு கிட்டுன்னு பாடுறதுல என்ன இருக்கு? பாடலாமாப்பா? சரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மோகன ராகம். சரிக பத ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அடுத்தது ஆனந்த பைரவராகும். ஏனெனில் பாஸ்கமறை பொருளை நிறைவு செய்கின்றீர்.
ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினேன். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே சகரிகம பதப்ப சானிதபம பதபமகரிசம் அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடை செய்தார். சிவரஞ்சனிராகும். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதமாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே ஆண்டவரே தூய்மையா நன்று. ஆக உம்முடைய தூய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை புரிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவர்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதி ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இவர் வழியாக, இவரோடு, இவரில் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று அதில் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளை திருவுளம் கொள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நானும் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என்னும் எனது ஆன்மா நலமடையும். நீ வழிகாட்டு
வாழ்வு மாறுது உன்னை மனம் தேடுது நீ வழி காட்டுமே என் பேரனி என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு மாறுது உன்னை மனம் தேடுது நீ வழி காட்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் வழியில் அமர்வாயிங்கே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் வழியில் அமர்வாயிங்கே என் பேரனி என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு மாறுது உன்னை மனம் தேடுது நீ வழி காட்டுமே தோன்றிடும் நீரின்றி என் வாழ்வு சூழ்ந்திடும் பிறரை என் வழியில் நாடேற்கையில் உன்கண்டு உயிர் கண்டு வாழ்வாரிடும் இறைவார்த்தையில் நிறைவாகுவே வரை வாழ்விலே நிலையாகுவே வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேவனே என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு மாறுது உன்னை மனம் தேடுது நீ வழி காட்டுமே உள்ளத்தை உருமாற்றி உடையாகிடும் பலியான உடையாடும் தினமேற்கையில் உன் வாழ்வு ஒளியாகிடும் முன்னீட்டலாய் மாற்றங்கள் உன் தேடலாய் மாற்றங்கள் வழி தேடும் நிலை காக்க வேண்டுமே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் வழியில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் வழியில் அமர்வாயின்றே என் பேரனி என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு மாறுது உன்னை மனம் தேடுது நீ வழி காட்டுமே என் பேரனி என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு மாறுது உன்னை மனம் தேடுது நீ வழி காட்டுமே Yeah.
இயேசுவே, இன்று நான் எனது முதல் திருவிருந்தில் உம்மை எனது இதயத்தில் ஏற்றுக்கொள்ள எனக்கு அளித்த இந்த மாபெரும் பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீரே எனது வாழ்வின் உண்மையான உணவு என்பதை நான் நம்புகிறேன். என்னை முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கிறேன். எனது உள்ளத்தை உமது அன்பால் நிரப்பியருளும். இறைவா, எனது பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் குருவானவர்கள் மூலியமாக எனக்கு இந்த திருவருள் சாதனிற்கு தகுதிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பாவத்திலிருந்து காத்து உமது வழியில் நடக்க எனக்கு தேவையான அருள் வரங்களை பொழிந்தருளும். இன்றைய நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்க அருள் தாரும். ஆமேன். எல்லோருமாக இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா நாளிலே நம் பிள்ளைகள் முதல் முறையாக இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் ஆன்ம உணவாக பெற்றிருக்கிறார்கள். நான் பேராயர் சொன்னது போல இது சாதாரண உணவுக்காக நான் ஆசைப்படலை. இது விண்ணக உணவு, விண்ணக விருந்து, திருப்பலி, பூசை பலி போல பாக்கிய செல்வம் எதுவுமே இல்லை. இப்பேற்பட்ட உன்னதமான உயர்ந்த மகா உன்னதமான இந்த நற்கருணையை நாம் சுமந்திருக்கிறோம். நம்மை சுமக்கும் ஆண்டவர், நம்மை படைத்து பராமரித்து வரும் ஆண்டவர், விண்ணும் மண்ணும் கொள்ள முடியாத ஆண்டவர் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிரசனத்தை உணர்வோம். அவருடைய பிரசனத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். வாழ்வை அளிக்கும் வல்லவர் என் உள்ளம் தாழ்ந்து வந்திருக்கிறார், எழுந்து வந்திருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றலா விடமாட்டேன், தூய ஆவியானவரை, துணையாளரை அனுப்புவேன். ஆகவே உள்ளிருக்கும் அந்த ஆன்ம வல்லமையை உணர்வோம். ஆவியானுடைய பிரசனத்தை உணர்வோம். நற்கருணையில் நிரம்பி இருக்கிற இயேசு வாக்களித்த வல்லமையை நாம் உள்ளூர உணர்ந்து நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுகிற நேரம், நன்றி சொல்லுகிற நேரம். தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டிய அன்புக்கு நன்றி, இரக்கத்துக்கு நன்றி. பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். புதன்மை வாங்கிய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல்வேறு விதங்களிலே பிள்ளைகளை தயாரித்த அன்பு அருட்சகோதரி ரீட்டா அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். நம் பிள்ளைகளுக்கு இன்று குறிப்பாக அருமையான திருப்பல் நிறைவேற்றி இறை அருளை, இறை ஆசிரியரை பெற்றுத்தர நம் அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற பேராயர் மேதகு ஏன் சின்னப்பா அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக, மிகுந்த ஈடுபாட்டோடு நம்பிக்கையோடு அவர் நமக்காக கொண்டாடிய நன்றி திருப்பலிக்காக நம் ஆயருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவர் மற்றவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றிதான் திருப்பலி, நன்றி கொண்டாட்டம்தான் திருப்பலி. எல்லாம் உள்ள இறைவனுக்கு முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு நன்றி சொல்லுவோம். சொல்லுமா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இறையேசுவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே, அறிவிப்புகள், அதுவும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு புது நன்மை வாங்கி வழங்கி நம் அழைப்பினை ஏற்று நமக்காக திருப்பலியை ஆத்மாத்மமாக நிறைவேற்றி, திருப்பலி இப்படித்தான் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு திருப்பலியும் கொண்டாட்டம். புதுமை திருப்பலி மட்டுமல்ல, ஒவ்வொரு திருப்பலியுமே என்னது? கொண்டாட்டம் தான். ஆகவே எல்லா திருப்பலியிலும் பக்தியோடு பங்கெடுக்கணும், எல்லாரும் பாடணும், எல்லாரும் செபிக்கணும், எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும் என்பதுதான் நம்முடைய பேராயருடைய விருப்பம். அது எல்லா திருப்பலியிலும், அவர் நிறைவேற்ற எல்லா திருப்பலியிலும் அதை பார்க்க முடியும். நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணீங்களா, நல்லா பாடினீங்களா, நல்லா ஜெபம் பண்ணீங்களா? ஆகவே நம்முடைய பேராயர் ஏன் சின்னப்பா அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். வயது, முதுமை இதெல்லாத்தையும் கடந்து அவர் பெரிய ஆசீர்வாதம் திருச்சபைக்கு, தமிழக திரு அவைக்கு அவர் ஆற்றிய பணிகள், அவருடைய ஈடுபாடு,
சொன்னார், இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. நம்ம ஆயரை போல யாரும் பாட முடியாது. அந்த அளவுக்கு எல்லா ராகத்திலும் பாடி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய இறை ஞானத்தை ஆண்டவர்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆகவே பேராயர் அவருடைய அன்புக்கும் வருகைக்கும் எப்பொழுது கேட்டாலும் இல்லை என்று சொன்னதே கிடையாது. ஆகவே அழைப்பினை ஏற்று வந்து நம் பிள்ளைகளுக்காக செபித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிற பேராயர் ஏன் சின்ன அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த நாளிலே நம்மோடு இணைந்திருக்கிற அருட்தந்தை அஜித் அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதன்மை பிள்ளைகளை குறிப்பாக வகுப்புகள் எடுத்து அவர்களை தயாரித்த அருட்சகோதரி ரீட்டா அம்மா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொம்பளை பசங்க தான் கெட்டிக்காரங்க, எப்பவுமே நல்ல பதில் சொன்னாங்க, டான் பதில் சொன்னாங்க. பசங்க வாசிக்கிறதுக்கு நான் வரவதில்லை, கேள்வி கேட்டாலும் கற்றுக் கொடுங்க, வீட்டில் கற்றுக் கொடுங்க, துணிச்சலை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, அவங்க வாசிக்க பழக்க வைங்க. அதான் இன்றைக்கி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் நம்ம பிள்ளைகளை பயிற்சி கொடுத்து அவரை தயாரித்த நம்முடைய ரீட்டா அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை நம் பிள்ளைகளை பல்வேறு தயாரித்திருக்கிறார் அவர்களுக்கும், மறைக்கல்வி வகுப்புக்கு பொறுப்பாக இருக்கிற திரு வின்சன் சகோதரர் அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நாம் தூய ஆவியினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்த பாப்பாவுக்கு பரிசு பிஷப் கொடுக்குறாரு, வந்து வாங்கிக்கலாம் வாங்க. கேள்விக்கு பதில் சொன்ன முன்னாடி வாங்க. ஜெனிட்டா வாங்க. பரிசு பெற்ற ஜெனிட்டா சிறுமிக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர், இன்று 22 பேர் புதுநன்மை வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பெந்தகோஸ்தே பெருவிழாவை முன்னிட்டு நேற்று இரவு நம்முடைய பங்கில திருவழிப்பு கொண்டாட்டம் அன்னையுடைய திருக்கபியில் இருந்தது. ஏறக்குறைய நிறைய பேர் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே பங்கெடுத்த அதற்காக உழைத்த நம்முடைய ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விடை பெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஒருங்கிணைந்த பயிற்சி பெற்ற திருவழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், உங்களை பயிற்றுவிக்கின்ற அருமை பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, சகோதரர், பங்கு பெற உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் ஆகிய புதுநன்மை பிள்ளைகளை தயாரித்த கன்னியர்கள், உடன் ஒத்துழைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கு என்னுடைய மனமகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவழிபாடு மிக அருமையாக பக்திமயமாக இருந்தது. சில இடத்துல இதெல்லாம் பார்க்குறதுக்கு கஷ்டம். வாழ்த்துக்கிறேன். சில குறிப்புகள் எல்லாம் சொல்ல வேண்டுமானால் கேட்டால் சொல்லுவேன், கேட்கலாம் நான் ஏன் சொல்கிறேன். இப்பொழுது இன்றைக்கி எனக்கு போன வாரம் அது இன்றைக்கி சேர்த்து சொல்ல வேண்டியது தான். புது நன்மை வாங்கி 82 வருஷம் ஆகுது. இன்றைக்கி 82 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு என்ன வயசு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டு பார்க்குறீங்க. எனக்கு தெரியுது. எனக்கு என்ன வயசு தெரியுமா? 7 வயது கூட பூர்த்தி ஆகவில்லை. அன்னைக்கே எனக்கு புது நன்மையும் உறுதி புஸ்தலும் கொடுத்துட்டாங்க. எனக்கு உடம்புல போட்டிருந்த துணிக்கு எங்கள் அப்பா செலவு பண்ணது 3 ரூபா. வெறும் 3 ரூபா. 3 ரூபாயில் புது நன்மை செலவெல்லாம் முடிஞ்சிச்சு. 82 வருஷத்துக்கு முன்னதாக நான் ஒரே நாளில் புது நன்மை உறுதி புஸ்தகம் வாங்கினேன். நான் எவ்வளவு சேசுக்காக பயந்துக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு யாரும் சொல்லிட்டாங்க, நன்மை வாங்குற வரைக்கும் எச்சி முழுங்கக்கூடாதுன்னு.
கோயில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து நன்மை வாங்குற வரைக்கும் நான் எச்சி முழுங்கவே இல்லை. அப்புறம் எச்சியெல்லாம் எங்கே போச்சு? எங்கள் அக்கா, சின்ன அக்கா எல்லாம் இறந்துட்டாங்க. ஒரு சின்ன துண்டு நாப்கின் மாதிரி என்னுடைய தோல் மேலே போட்டிருந்தாங்க. அதில் துப்பி வச்சிட்டேன். பூசு முடிஞ்சோடனே எங்கள் அக்கா கேட்டாங்க, தம்பி இது என்னடா ரொம்ப பாரமாகுதுங்க. அக்கா தொடக்கத்துலேருந்து எச்சி முழுங்கக்கூடாதுனாங்க, மூஞ்சி வச்சுருந்தேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் பங்கு சாமியார் பூனல் வாங்குகிற பிள்ளைகளுக்கெல்லாம் பங்களாவுக்கு வரவும் அப்படின்னாரு. ஏதோ அதாவது புதுமைகள்லாம் பெரிய புதுமை. அந்த காலத்தில் பசங்களுக்கு யாரும் சாமியாருங்க கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க, முழுவதும் கொடுக்க மாட்டாங்க. என்னடா முதல் தடவை சாமியார் பங்களாவை கூப்பிட்றாரு, நாங்களாம் உளுந்தாட்சின்னு ஓடணும். எங்கள் பங்கு சாமியார் எங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா, முதல் தடவை வெறும் பொரி எப்படி இருக்கான், கடலை கூட பொரிக்கடல, வெறும் பொரி அள்ளி கொடுத்தாரு. என்னடா நாங்கள் பசிக்கு நாங்கள்லாம் அப்போல்லாம் நடுசாமம் தொடங்கி நன்மை வாங்க மட்டும் ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருந்தது. நடுசாமம் தொடங்கி நன்மை வாங்குற மட்டும் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருந்தது. அப்படி பட்னி கிடந்து இந்த பொரியை வாங்கி தின்னு போனோம் நாங்கள். ஆமாம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பூனம் வாங்குற பசங்களாம் நில்லு, எங்கேயோ பரவசத்தில் இருக்கிறானுங்க. சாப்பிட்டு வந்தவங்கெல்லாம் கை தூக்கு. உங்களில் ஆண்களிலும் பெண்களிலும் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்றத கை தூக்குனல்ல. ஒரே ஒரு பையனா? மற்றவங்களாம் சாப்பிடாத வந்தீங்க? சாப்பிடாத வந்தவங்களாம் கை தூக்கு. அதுதான் நல்ல பழக்கம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம், இன்னைக்கு வீட்டுக்கு போய் கறி, மீன், முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு மட்டும். இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கு போகிற வரைக்கும் வாயில் கறி, மீன், முட்டை, கவிச்சி ஒன்றும் படக்கூடாது. ஆக வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கவனிச்சிங்க. பட துன்றின்னு தள்ளுவார். ஒரு ரைஸ் அண்ட் சாம்பார் ரசம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா போதும். அதுதான் பக்தியின் அடையாளம். இங்கேருந்து சும்மா நின்றுட்டு அங்கே போய் நல்லா போட்டு எடுத்து இதில் வெடியில் கிடைக்கிறான், அப்படி கிடைக்கிறத சிவகாசி பட்டாசில் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சிம்பிள் ரைஸ் அண்ட் சாம்பார் அண்ட் அப்பளம். அதாவது அதுபோல் தான் நாங்கள் எதுக்கு போகிறோம் அப்படின்ற கை தூக்கு பார்ப்போம். கை தூக்கு. இது போல் தான் சாப்பிட போகிறோம், இதுக்கு மேலே நாங்கள் சாப்பிட மாட்டேன்றவங்க கை தூக்கு. கறி மீன் தின்ன போகிறீங்களா? இன்றைக்கி கறி மீன் மார்க்கெட்டில் கிடையாது. நம்ம சீஃப் மினிஸ்டர் உத்தரவு போட்டார். புது வாங்குகிற பசங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் கறி மீன் விற்காதீங்கன்னு உத்தரவு போட்டார். என்ன பண்ணுவேன்? போச்சு, புது ஒழுக்கம் வந்துடுச்சு. பல்லாவரத்தில் கறி மீன் இன்னைக்கு கிடையாது. நீ ஆசைப்பட்டால் கூட கிடைக்காது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்க்கை. நல்லா பாடுறீங்க, அருமையாக பாடுறீங்க. எங்களுக்கெல்லாம் அதுதான் சாப்பாடு. நீ நினச்சிக்கிறீங்களா சாமியார்களுக்கு நல்ல பொத துண்ணா தான் மகிழ்ச்சி அடைவாங்க? நல்லா பாடுறவங்க. அப்புறம் இசை வல்லுநர்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கேட்டால் நான் சொல்கிறேன். இல்லைன்னா சில இடத்துல என்ன அடிக்க வந்துட்டான், ஆக நான் ஒன்றுமே சொல்லுவேன். அரையிறதுக்கே வந்துட்டான் என்ன, நான் என்ன பண்ணுறது? ஏதாவது கேட்டால் உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் லட்சணமாக பக்தியோடு கோயில் நடத்தி இருக்கிறீங்க. என்னுடைய பாராட்டு. பாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் குடைகளால் உங்களை என்னும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே நீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலும் இருந்து ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. ரியானா மரிய சூசன், ஜெனிட்டா மேரி, சலோமி வின்சி, நிவின் ஜி சந்தோஷ், ஜோஸ்பின் மரியா, கிரேஸ், ரிஷோனா எஸ் கான்ஸ்டன், ஆக்ஸ்லி, Eric Timothy, Adeline Stancy, Danshika, Unita, Jerome Thomas, Kevin Prince, Eric Emmanuel,
ஷேன் மைக்கேல், ஆண்ட்ரியா எல், Adeline Maria Grita, Maria Grita, Vino, Benisha Christie, Febin G. Santosh, பெரியவங்க 2 பேர் இன்னைக்கு புது நன்மை வாங்கினீங்க. பிரான்சிஸ் மற்றும் இன்னொருத்தவங்க, அவங்க 2 பேர் முன்னாடி வாங்க.